ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர்ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹः கிம் கரிஷ்யதி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இதுக்கு முன்னால் இந்த 2 ஸ்லோகத்தில் என்னோட உபதேசத்தை கேட்டால் கர்மங்கள்லாம் அழிஞ்சு போகும், என்னுடைய உபதேசத்தை மனசில் வாங்கிட்டு கடைப்பிடிக்கலேன்னு சொன்னால் வாழ்க்கை குறிக்கோள் இல்லாமல் துன்பத்தில் முடியும் அப்படின்னு சொன்னார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு அன்போடு சொல்கிற மாதிரி தான் பகவான் உபதேசம் பண்ணுறார். இப்போ ஒரு கேள்வி எழலாம்னு நினச்சி இந்த ஸ்லோகமானது உபதேசிக்கப்பட்டிருக்கு. ஏன் உன்னோட கொள்கையை எல்லாரும் கடைப்பிடிக்க மாட்டேங்கிறா, ஏன் உன்னுடைய உபதேசத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க சில பேர், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக போட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஸ்வஸ்யாக பிரகிருத்தேகே சதிருஷம் சேஷ்டதே. எல்லோருமே அவங்கவுங்களுக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்கோ அதைத்தான் கடைப்பிடிக்கிறார்கள். ஸ்வபாவம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நேச்சர் படி தான் எல்லாரும் இருக்கிறார்கள். ஞானவானப்பி, ஞானியும் கூட தன்னோட ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கிறான், பிரகிருதிக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கிறான். இந்த இடத்துல ஸ்வபாவம்னு சொல்கிறத தன்னுடைய பிரகிருதிப்படி நடக்கிறான் அப்படிங்கிற போது தனக்கு என்ன அபியாசம் இருக்கோ சம்ஸ்காரம் இருக்கோ அதுபடி தான் நடக்கிறான். ஒருத்தன் தன் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி வாழலாம், இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பான். இல்லை, மனிதனுக்கு இயல்பாகவே சடனாக எதையும் மாற்றிக்க முடியாது. நமக்கு ஒரு உபதேசம் கிடைச்சா கூட அதை கேட்டு அதை மனசில் வாங்கி அதை கடைப்பிடிக்கிறதுங்கிறது உடனே நிகழ்ந்துடாது. பகவான் இங்கே ஒரு மனோ தத்துவம், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்லேயே பேசுகிறார். இதை பல கோணங்களில் விசாரம் செய்கிறது உண்டு. இருந்தாலும் சுருக்கமாக சொல்லணும்னா, யாராருக்கு என்ன மாதிரி ஒரு சுபாவம் இருக்கோ நேச்சர் இருக்கோ அதுபடி தான் எல்லாரும் இருப்பான். நம்ம யார்கிட்டையும் போய் திணிக்க முடியாது. நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு அதை மாற்றணும். அதாவது மாற்றணும்னா நம்ம வாழ்க்கையின் மூலம்தான் கற்றுக் கொடுக்கணும். ஏற்கனவே சொன்னார், யாருடைய புத்தியும் குழப்பக்கூடாதுன்னு சொல்லி. இங்கேயும் அடுத்த லைனில் சொல்கிறார், பிரகிருதிம் யாந்தி பூதானி. எல்லாரும் அவங்களுடைய பழக்கப்படி தான் நடக்கிறார்கள். இந்த பிரகிருதிக்கு எதிர்ப்பதம் சம்ஸ்கிருதி. நம்ம மனம் போன போக்கில் வாழ்கிறதுங்கிறது ஒரு இயல்பு. மனம் போன போக்கில் வாழ்கிறத பண்படுத்தி இப்படித்தான் வாழணும்னு நினச்சி தெரிஞ்சு வாழ்கிறதுங்கிறது இன்னொரு இயல்பு. அது கொஞ்சம் நேரம் ஆகும். அது அவங்கவுங்களா மாற்றிக்கணும். இன்னொருத்தர் போய் யாரும் நீ மாறு அப்படின்னு சொன்னதுனால ஒருத்தர் மாறிட முடியாது. ஆகவே நிகிரஹா கிம் கரிஷ்யதி, எப்படி யார் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பொதுவான கருத்தை சொல்கிறார். அறிவாளியும் கூட தனக்கு என்ன சுபாவமோ தனக்கு எவ்வளவு பழக்கம் இருக்கோ அந்த நேச்சருக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ பஞ்சாபில் பிறந்தா அந்த ஊர் மக்களுடைய பழகினோம்னா அந்த கல்ச்சர் நமக்கு வரும். தமிழ்நாட்டு மக்களோட பழகிற போது நம்ம ஊர் கல்ச்சர், நம்ம வீட்டு குடும்ப கல்ச்சர் அப்படி தான் நமக்கு வரும். இது எல்லாருக்கும் உலகத்தில் சுபாவம். உலகத்தில் எல்லா விதமான ஜனங்களையும் பார்த்தா தெரியும், அது அந்தந்த ஊர் பழக்கம், அந்தந்த மக்களுடைய பழக்கம், அவங்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை இப்படிலாம் இருக்குது. ஆகையினால இதை நாம் தடை பண்ண முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார், அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல போகிறார். அது அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகிறது. எனவே இந்த ஸ்லோகம் பொதுவாக மனிதனுடைய இயல்பை வர்ணிச்சிருக்கார். ஞானியும் கூட அப்படிங்கிற போது ஞானி தப்பாக நடப்பான்னு அர்த்தம் இல்லை. ஞானி தன்னை பக்குவப்படுத்தின்னு அவன் அதுக்கு தகுந்த மாதிரி பழக்கத்தோடு இருக்கான்னு அர்த்தம். இது மிக ஆழமான கருத்துள்ள ஸ்லோகம். இதை பலமுறை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்லோகம். ஆனால் இது இயற்கையின் நிலையை அழகாக தெளிவுபடுத்துகிற ஒரு ஸ்லோகம். தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் இதுக்கு தெளிவு கிடைக்கும். நம்ம தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர்ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹः கிம் கரிஷ்யதி. எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்